அங்கே வர மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வேறு வார்த்தை சொல்லிட்டோம். சரி போவோம். ஓ காவியா பண்ண காவியா சொல்லுங்கம்மா. இன்னுமா சாப்பிடலாமா? எனக்கு டிவி மட்டும் ஆன் பண்ண தானே. இந்த ப்ளூ கலரில் இருந்தாலே போதும். இந்த டிவி பார்த்தே ஆன் பண்ணுவேன். இந்த ஆன் பண்ணிட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ போயிட்டு விளாண்டுட்டு விளாண்டுட்டு வா. ஆனால் அம்மா டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதுட்ட. டயர்டாக இருக்கேன். சரிம்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி அம்மா டிவி ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம உட்காந்து பார்ப்போம். Minutes later. அப்பாடா எடுத்து சாப்பாடை கீரை தான் வறுத்து வச்சுருக்கோங்க. சரி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். எடுத்து சாப்பிடு. டேஸ்டியாக அடா சாப்பிட்டு 5 minutes later. என்னப்பா? இல்லை தெரியல. தாத்தா ஃபோன் டக்குன்னு எடுத்து காலியான மாதிரி அப்படியே மூடிக்கிச்சு. அதுவே நான் மூடி ஆஃப் பண்ணிட்டேன் உடனே. இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஷிப்பான வீடியோ எடுக்கிறேன். அப்பாடா சாப்பிட்டு நம்ம போயிட்டு சைக்கிள் ஓட்டுவோம். வீடியோ எடுக்கிறோம். சைக்கிள் எடுக்க ஃபஸ்ட்டு வண்டி எடுப்போம். அப்பாடா வண்டி சோச்சோ இந்த வண்டியை யாருன்னா அதுக்கு அடுத்தியில் தள்ளி விட்டா இதுக்கு வர வேலையே இல்லையா? இது வேலை போயிட்டு சரி எடுப்போம். 5 minutes later. டிவி ஆன் பண்ணிவிடுப்பா. ஆன் பண்ணி விடுப்பா. வந்துட்டேனே. அம்மா 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 ஐயோ 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 ஆணி இருக்கு. வலிக்குது காலெலாம். சரி அம்மா வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வரணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? வேணா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வேறு இங்கே வேறு போயிருக்காங்களா? தினமும் நம்ம இருந்தோம். ஹாய்டி. என்னப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். அவங்க எல்லாமே வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஹாய்டின்னு சொல்ல முடியல, அந்த டீயும் சொல்ல முடியல. எனக்கு நினச்சா ரொம்ப சோகமாக இருக்குது. லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. நம்ம போய்ட்டு குளிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் சரி நம்ம தண்ணியாக சைக்கிள் ஓட்டும். இந்த வீலிங்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் இந்த சைக்கிள்லாம். ஜாலியாக இருக்குது. போய்ட்டு குளிக்கலாமா? சரி ஃபஸ்ட் இங்கெல்லாம் ஏறி போகணுமே இருக்கு. சரி இன்னைக்கும் தண்ணி இல்லையா? இன்னைக்கு குளிக்கலாம்னு நினச்சாரி. அதுக்கு சரி போவோம். நாளைக்கு ஸ்கூல் ஆயிடுச்சே. ஸ்கூலுக்கு போகணும்ல சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சுமா. ஏஞ்சிடுங்க. நம்ம தூங்குறது போதும். பசிக்குது. சாப்பாடு சமைச்சாங்க. சரி நீ போய் ஏறணும் கொஞ்சம் நேரம் வெளியில் தான். சரி 5 minutes later.
வச்சுட்டு என்ன தான் பண்ணேன். சரி சாப்பாடு ஏதாச்சும் சமைப்போம். ஸ்பூன் இங்கே போச்சு, ஸ்பூன் எடுக்கிறதே வேலையாக போச்சு. சரி சமைக்கும். சரி விதக்குன்னு விதப்போம், எல்லாம் விதக்குவோம். சாப்பாடு ரெடி சொல்ல கூப்பிடுவோம். காவியாம்மா இங்கே போனா, கரெக்ட் இங்கே போனா. ஐயோ சீனமனம் கண்டபாணி வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. அவன் அப்போல்லாம் நிறையா மார்க் எடுக்கிறனால அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சண்டை போடுவேன். என்னோட ஏழ்மலை தண்டு வீட்டுக்கு மட்டும் போயிடவே. காவியாம்மா இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமா? சரிம்மா 5 minutes later. காவியம்மா அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா போகாது. ஏமா அங்கே போகக்கூடாது சொன்னால் புரியாது. உட்காந்து சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டேன். சரி அவங்க வச்சுட்டு தூங்கவா. நைட்டெலாம் வளரக்கூடாது எதுவும். அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு டிவி நெக்ஸ்ட்டில் எடுத்து. சரி நாங்கள் தூங்குறோம், தூங்குறோம்மா. தூங்கு. கொஞ்சம் பயமாக இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். சரி இந்த பேக் தூக்கி இந்த ஓரத்தில் போடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா இப்படி வச்சு பொருட்கள் அப்படின்னா ஃபோனையும் வச்சுட்டாச்சு. அதில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வச்சு தூங்குவோம். Later.
ரொம்ப நைட் ஆச்சு. காலைல அவன் லைட்டாக சன்செட் இருக்கும். அப்புறம் திருப்பி லோ ஆரம்பிச்சிடும். கோக்கரா கோக்கோ கோக்கரா கோக்கோ ஷூ 4 மணிக்கு எங்கே வந்து